ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எவ்வளவு போராட்டம் போராடி கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய வாழ்வில் நீ போராடாத நாட்கள் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் நீ போராடுவதை பார்த்து பார்த்து சில உறவுகளானது கேலி கிண்டல் செய்யும். இந்த விஷயத்தை செய்துவிட்டுத்தான் இந்தளவு நீ பேசுகிறாயா? இந்த ஒரு காரியத்தை தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ செய்தாயா? இதை செய்ததை தான் நீ புகழாக பேசுகிறாயா என்பது. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வெற்றியை பார்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை உனக்குத்தான் தெரியும். அந்த அளவுக்கு வழிகளை நீ அனுபவிக்கிறாய். காலம் முழுவதும் அவர்களுக்கு அடிமையாக இருப்பாய் என்று நினைத்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீயே சாதிக்கும் நேரம் வந்த பிறகு அடுத்த அனைவருமே என்ன தெரியுமா நினைத்து விட்டார்கள்? இவள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாளோ என்ற பயத்திலேயே உன்னை பற்றி பின் பேச ஆரம்பித்து விட்டார்கள். யாரும் இங்கு உயர்வது யாருக்கும் பிடிக்காது. அவனவன் வளர வேண்டும், ஆனால் மற்றவன் வளரக்கூடாது. இந்த எண்ணமானது ஒருவனை வாழ வைக்காது, அழிக்கத்தான் செய்யும். அந்த ஒரு விஷயம்தான் உன்னுடைய உறவில் இருக்கும் ஒருவனுக்கு நடக்கப் போகிறது. அது எந்த உறவு, என்ன நடக்கப் போகிறது என்பதை சீக்கிரத்தில் நான் உனக்கு சொல்வேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அழியப் போகிறது என்பது மட்டும் உனக்கு நன்றாக நான் இன்று சொல்லிவிடுவேன். நடக்கும் பொழுது நீயே சொல்வாய், அன்று சாய் சொன்னார், அப்படியே நடந்து விட்டது பார் என்று நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு உன்னை முன்பாகவும் சரி, உனக்கு பின்னும் சரி, உன்னை காயப்படுத்தி காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் உன்னை நிம்மதி இல்லாமல் உன்னை பற்றி மற்றவரிடம் பேசி, மற்றவர் உன்னை பற்றி பேசி, உன்னை பற்றி எப்பொழுதும் பேசி பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்த யாருமே நல்லபடியாக இருக்க முடியாது. அவரவர் வாழ்க்கையை எந்த நிலைமைக்கு ஆக்குவேன் என்பதை சீக்கிரத்தில் அவர்களுக்கு காட்ட வேண்டும். வாழ்க்கையில் ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான் என்பது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த நிலைமையில் வாழ்கிறானோ அதுபடிதான் அவன் வாழ்க்கை அமையும். இன்று அவன் சிலரை நல்லபடியாக வைத்திருக்கிறான் என்று வைத்துக்கொள். அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாகத்தான் இருக்கும். அதை விட்டுவிட்டு இன்றுதான் வாழ்க்கை அமோகமாக இருக்கிறது என்பதற்காக மற்றவனை பற்றிய கேலி கிண்டல் எல்லாம் செய்தான் என்றால் அவன் நினைக்காத நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை பிடுங்கி அவனுக்கு எந்த மாதிரி நரகத்தை காட்ட வேண்டுமோ காட்டிவிடுவேன். அவனுடைய எண்ணங்களானது மிக மிக கெட்ட எண்ணங்கள். தான் மட்டும்தான் வளர வேண்டும், மற்றவன் வளரக்கூடாது. எப்பொழுதும் உறவிலேயே அவன் மட்டும்தான் பணக்காரனாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் பணக்காரனாக இருக்கக்கூடாது, அவனை விட யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்று உன்னுடைய உறவில் இருப்பவன் மிக மிக கர்வத்தோடு அலைந்தான். அவனுடைய கர்வத்தை அடக்கும் வகையில் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே போகும் அளவுக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நான் தந்துவிட்டேன். சீக்கிரத்தில் பார், அவன் யார், அவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்திருக்கிறது எல்லாம் தெரியும். நான் சொல்லும் பொழுதே அவன் யார் என்பதை நீ இந்நேரம் முடிவு செய்திருப்பாய். அவன்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது நினைக்கிறாய் யாராக இருக்கும் என்று ஒவ்வொருத்தவராக நினைக்கிறாய். நீ நினைக்கும் அவர்தான் யாரென்றால் எல்லாரை விடவும் அவன்தான் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். உன்னை எப்பொழுதும் பின் போய் நல்லபடியாக கிண்டல் செய்வான். முன்னே உன்னை நல்லா கிண்டல் செய்து கேலி செய்து ஒரு கூட்டத்தில் உன்னை ஒரு பெண்ணாக கூட நினைக்காமல், ஏன் ஒரு நல்ல ஒரு மனிதனாக கூட நினைக்காமல் அவன் வாய்க்கு வந்தது போல கிண்டலும் கேலியும் செய்வான். நீயும் பரவாயில்லை, நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது, எல்லோரும் பேசும் நிலைமை நம்முடைய வாழ்வில், அதனால் பேசட்டும், நமக்கு ஒரு நேரம் வரும், அப்பொழுது எல்லாம் புரிய வைப்போம் என்று நீயும் அமைதியாக வந்து விடுவாய். அந்த நபரானவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க உள்ளான். அவன் இதற்கு மேல் அவன் வாழ்க்கையில் எழுந்து நிற்க முடியாது. எல்லோரும் நினைக்கிறார்கள், இன்று பணம் இருந்தால் இன்றே நமக்கு எல்லாமே கிடைத்துவிடும், அந்த பணம் நம் வாழ்க்கையை விட்டு போகாது என்று.
எல்லா உயரத்திலும் இருந்தவனை கூட ஆடினான் என்பதற்காக இறக்கி நான் விட்டிருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் எந்த அளவு வேண்டுமானாலும் பணக்காரனாக இருக்கட்டும், அவன் ஆடுகிறான், மற்றவனை கஷ்டப்படுத்துகிறான் என்று தெரிந்து அவனை வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் எல்லாம் நான் ஆக்கியிருக்கிறேன் தெரியுமா? அதனால்தான் நான் சொல்வேன், எப்பொழுதும் பணத்தையும் பதவியையும் வைத்து ஆடாதீர்கள். அது எப்பொழுது போகும், எப்பொழுது இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. என்னிடம் எப்பொழுதும் பிள்ளைகளாக இருங்கள். என்னை தவிர எப்பொழுதும் உங்களை வாழ வைக்கவும் முடியாது, எப்பொழுதும் கவிழ்த்து விடவும் முடியாது. அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு மற்றவனை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தால் நான் என்னுடைய வேலை காட்டிவிடுவேன் என்று பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கேட்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தியவனுடைய வாழ்க்கையை நான் எப்படி தங்கமே சந்தோஷமாக வைக்க முடியும்? சீக்கிரத்தில் பார், உன் மனதை கசக்கி உன்னுடைய துன்பத்தில் அவன் இன்பத்தை அனுபவித்தவனுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு துன்பத்தை நான் ஏற்படுத்தி வாழ்வில் நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறேன். நீ தைரியமாக இரு. எந்த ஒரு நிலையிலும் நம் வாழ்க்கையில் இப்படியோ என்று நினைக்காதே. நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், நீ நல்ல பிள்ளை. உனக்காகத்தான் அவன் வாழ்க்கையில் நான் இப்படி செய்கிறேன். எல்லோரும் கூடி கூடி பேசுவார்கள் உன்னை பற்றி, ஆனால் நீ யாரை பற்றியும் போய் பேச மாட்டாய். யார் எப்படி இருந்தால் என்ன, அவனவன் வாழ்க்கையானது வாழட்டும் என்று விடுவாய். ஆனால் உன்னை பற்றி எல்லோரும் பேசினார்கள். பேசினால் நன்றாகவா பேசினார்கள்? எல்லோரும் தவறாகவே பேசினார்கள். தவறாக பேசும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? நமக்கு ஒரு நேரம் வரும், அப்பொழுது எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்வோம் என்று நினைத்தால்தானே? நான் இருக்கிறேன் தங்கமே. யார் என்ன செய்ய முடியும்? நீ நினைக்கலாம், எல்லோரும் நம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள், நமக்கான ஒரு நேரம் வரவில்லையே என்று. உனக்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. நீ நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை கேவலமாக பேசியவன் வாழ்க்கையை இழந்து நிற்கப் போகிறான். அவன் யார் என்பது உனக்கு தெரியும். நானும் சீக்கிரத்தில் காட்டுவேன். அவனை அடையாளத்தோடு உனக்கு ஆளை காட்டிவிட்டேன். யார் யார் எப்படி என்பதை உனக்கு சொல்லியும் விட்டேன். இதற்கு மேல் நீ சந்தோஷமாக இரு. இனி எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்த ஆள் இருக்காது. ஏனென்றால் அடங்கும் நேரம் வந்துவிட்டது. நான் அவனை அடக்கிவிட்டேன். இனியும் அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அடக்குவதற்காக இருக்கிறது. பல பேரை போட்டு அவனுடைய பதவியாலும் அவனுடைய பணத்தினாலும் கஷ்டப்படுத்தினான். இதற்கு மேல் கஷ்டப்படுத்த நான் விடுவேனா? எப்பொழுதும் பணத்தையும் பதவியையும் வைத்து யாரும் ஆடக்கூடாது. கொடுக்கும் நானே அதை அவனிடமிருந்து பறித்தும் விடுவேன். புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வங்களை எப்பொழுதும் தவறாக நினைக்காதீர்கள். தெய்வங்கள் பண வைத்திருப்பவனிடம்தான் இருக்கும் என்பதை நினைக்காதீர்கள். தெய்வம் எங்கு இருக்கும் தெரியுமா? அன்பு இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒருவன் இன்னொருவனுடைய மனதை காயப்படுத்துகிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு இடத்தில் காயப்பட போகிறான் என்பதுதான் அர்த்தம். புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழுங்கள். எந்த நாளும் நான் உங்களை கலங்க வைத்துவிட்டு எப்பொழுதும் உன்னை கேவலமாக பேசுகிறானே அவன் பக்கத்தில் இருப்பேன் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் என்னுடைய பிள்ளை. வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அப்பாவாக நான் இருப்பேன். யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்துகிறானோ அவனை வாழ விடாமல் சித்திரவதை செய்வேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாய், அவன் பேசும் நபர்கள் அனைவரும் என்ன நிலைமையில் இருந்தார்கள், அது அனைத்தையும் புரிய வைப்பேன். உன்னுடைய எதிரியும் உன்னை கேவலமாக பேசியவனுடைய ஆட்டத்தை நான் முடித்துவிட்டேன். இனி நீ சந்தோஷமாக இரு. எந்த நிலையிலும் யாரை கண்டும் எப்பொழுதும் பயப்படாதே. அதுபோல ஒரு இடத்தில் ஒரு நபர் உன்னை அசிங்கப்படுத்துகிறார் என்று தெரிந்தால் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே. அங்கு போகவும் போகாதே. அப்படி போய் நீ நின்றால் அவன் அசிங்கப்படுத்தினால் அந்த இடத்திலிருந்து வந்துவிடு. அவனுக்கு பதிலை கூட சொல்லாதே. பதில் கொடுத்தால் உன்னுடைய மதிப்பு தான் போகும். அவன் ஒன்று பேசுவான், நீ ஒன்று பேச எல்லோரும் அவன் பக்கம்தான் நிற்பார்கள். அதனால் எப்பொழுதும் எந்நாளும் எந்த இடத்திலும் உனக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்திலிருந்து நீ தாராளமாக
வெளியே வா. உனக்கான நல்ல மதிப்பையும் அந்தஸ்தையும் நான் தருகிறேன். அதற்கு பிறகு போய் அவனுக்கு நேராக நில். அவன் அப்பொழுது ஆடி விடுவான். அவன் ஆட்டத்தை முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி எதைக் கண்டும் அஞ்சாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களோடு இரு. நானே பார்த்துக்கொள்வேன். புரிகிறதா?